ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க? நம்ம வேற 500 டேஸ்ல 2 CR போடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ஸ்கெச்சஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 500 டேஸில் 2 CR ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 CR எப்படி ஏர்ன் பண்ண போகிறோன்னு நம்ம பிளானிங் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ பிளானிங்கில் என்னென்னு இன்றைக்கி டே ஒன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாத் பிராண்ட் பண்ண போகிறோம். அதோடைய பேர் பார்த்திங்கன்னா ரயாண்டி லூனே அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணலான் இருக்கோம். அதோடைய பேர் பார்த்திங்கன்னா MMK வேர்ல்ட் வைட் ஒன் பில்டர்ஸ் அண்ட் பார்த்தி ப்ராப்பர்ட்டிஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் இன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில். ஹே காய்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு த ஸ்டார்ட் அப் ஸ்கெச்சஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. இன்றைக்கி டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு நம்ம இன்றைக்கி இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்திங் பிராண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 500 டேஸில் 2 CR ஏர்ன் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஆளாக எல்லாமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம மல்டிபிள் பிஸ்னஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்கள வச்சே எல்லா பிஸ்னஸும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் பிராண்டுக்கு மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் எதில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். ஸோ ஹோஸ்டிங்கர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெய்ட் ஆப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெப்சைட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ அவுட் இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் ப்ரீமியம் அண்ட் அந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் ஸ்டோரேஜிங் கூட வச்சுருக்காங்க. இதில் SEO ஆப்டிமைசேஷன்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் நம்ம ஈஸியாக ஒரு வெப்சைட்டை பண்ணிடலாம். ஸோ இதில் தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையானது GST, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம இனிஷியேட் பண்ண போகிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே பை டே 2 எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டே 1 பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எவ்ரிடே 44,000 ஏர்ன் பண்ணால் தான் நம்ம 500 டேஸில் 2 CR ஏர்ன் பண்ண முடியுங்க. ஆனால் நம்ம எவ்ரிடே இதை பண்ண முடியுமா? 44,000 ஏர்ன் பண்ண முடியுமானா பண்ண முடியாதான். பட் கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஹோஸ்டிங்கர் ஆப்பில் தான் நம்ம 100 வெப்சைட் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜில் நம்ம வெப்சைட் இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம இதில் ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம். த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா இதில் ஏஐயும் இருக்குது, இண்டிவிஜுவலாக வேர்ட்ப்ரெஸ்ஸும் இருக்குது. நம்ம ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் நம்ம வெப்சைட்டோடைய டீட்டெயில்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, ஹுட்டீஸு, ஜிம் வேர்ஸு, உமன் வேர்ஸு அண்ட் ஜாக்கெட்ஸு அண்ட் ஆக்சசரிஸு அண்ட் கேஷுவல் வேர்ஸு. ஸோ இது எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பேஸ்மெண்ட், அதாவது நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு இன்றைக்கி நம்ம எல்லாம் பிளான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பிஸ்னஸை நான் பார்த்தீங்கன்னா வெறும் 1 பிஸ்னஸ் மட்டும் பண்ண போகிறதில்ல, மல்டிபிள் பிஸ்னஸ் லைக் 3 to 4 பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அது நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ என்னுடைய டீம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கேமரா வீடியோ எடுத்துகிட்டு கூட என் ஃப்ரெண்டு தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் வர முடியும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு எல்லா பிஸ்னஸும் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிஸ்னஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ண போகிறோம். ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக பண்ண போகிறோம். அண்ட் டைரெக்டாகவும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது எல்லாமே மெயின் மீடியாவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் வெண்டார்ஸ் லைக் ரியல் எஸ்டேட் பர்சன்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ த்ரூ அவுட் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு நிறையா இருக்குது. நியர்பை நிறைய ரியல் எஸ்டேட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டயலில் கால் பண்ணி நம்பர்ஸ் எடுத்துக்கூடும் நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டே பை டே 2, டே 3ல் நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி இனிஷியல் டேயில் நம்ம கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், பிஸ்னஸ்க்கான நேமு, அதுக்கான டே 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டே டியூன் காய்ஸ், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட்